இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணி அமோக வெற்றி. அந்த அமோக வெற்றி அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்காக போறாரு அவர். அவருடைய சொந்த மாவட்டம் அது. அங்க லேண்ட் ஆகுறப்ப தான் ஏர்கிராஃப்ட் மிக அருகில் வந்து கீழ விழுந்திருக்கு. ஏர் வேக்கன்ட் பாக்கெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சின்ன ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்ஸ் அதெல்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல ஒரு காற்று இல்லாத வெற்றிடம் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்கிரும். அந்த இறங்குறப்ப ஒரு சமயத்துல பைலட்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஆக்சிடென்ட் வந்து பெக்குலியர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல பார்க்கும்போது. என்னன்னா கிட்டத்தட்ட காம்பவுண்ட ஒட்டி கிட்டத்தட்ட ரன்வேயோட காம்பவுண்ட ஒட்டி வந்து விழுந்திருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூல் ஃபுல் டைட்டா வந்துருக்கு. அப்ப எப்பவுமே வந்து அந்த டேங்க் ஃபுல்லா வரும்போது, சின்ன ஆக்சிடென்ட்டா இருந்தா கூட அது மிகப்பெரிய விபத்தாயிடும். காரணம் என்னன்னா, எரிபொருள் வந்து அந்த டேங்க் உடைஞ்சு, பரவுறதுலயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, முழுமையா எரிஞ்சிரும். பெரிய ஃப்ளைட்டா இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் எரியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எரியும். பட் இது அப்படி கிடையாது. சின்ன கிராஃப்ட்டுங்கிறதுனால, உடைஞ்ச உடனேயே அந்த டேங்க் உடனே எல்லா இடத்துலயும் பட்டு உடனே இமிடியேட்டா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அஜித் பவார் கிட்டத்தட்ட கருகிட்டாரு அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர் அண்ட் இந்த சிறிய ரக விமானங்கள் விபத்துங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, மும்பைலேருந்து அவர் கிளம்புன டைமே வந்து பார்த்தீங்கன்னா, 8:10க்கு கிளம்பியிருக்கு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டு கிளம்பி கிட்டத்தட்ட கரெக்ட்டா 9:12க்கு விபத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த விபத்து அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெக்குலியரா இருக்கு. ஒருவேளை சதி செய்யலாம். ஃப்ளைட்டு வந்து இல்ல நடவுல உண்மையிலேயே டெக்னிக்கல் ஃபால்ட்டா, இல்ல ஃபாகா அப்படிங்கிறது விமானியோடைய கடைசி நிமிட வார்த்தைகள், பேச்சு இந்த மாரி விஷயங்கள் அடங்கிய அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கிறத வச்சு அது இன்னும் கிடைக்கல. கண்டுபிடித்தது பிறகு தான் உண்மையான காரணம் தெரிய வரும். கவனக்குறைவுக்கு வாய்ப்பு அதிகம். கவனக்குறைவுன்னா பைலட்டோடைய கவனக்குறைவா இருக்கும். இல்லைன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்கனவே இருந்திருக்கும். போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இல்ல லேண்ட் ஆயிட்டு பார்த்துக்கலாம். அப்படின்னு கடைசி நேரத்தில நடந்ததுக்கான விஷயங்கள். டபுள் செக்கப் விஷயங்கள்ல அலட்சியமா தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம். சார், ஒரு துயர சம்பவம் இன்று காலையிலேயே வந்த ஒரு செய்தி தான். மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் அவர்கள் அகால மரணம் அடைந்திருக்கிறார். ஏர்கிராஃப்ட் மூலியமாக. ஸோ அவருடன் உடன் பயணித்தவர்களும் வந்து விமானிகள் உட்பட எல்லாரும் மரணிச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக அகமதாபாத், குஜராத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். பயணிகள் விமான ஒரு விபத்து ஏற்பட்டு பலரும் அதில் வந்து குஜராத் முன்னாள் முதலமைச்சர் மரணம் அடைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த விபத்தில் தற்போது இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா துணை முதல்வர் மரணித்திருக்கிறார். இது பற்றியான அந்த மேலதிக தகவல்கள் சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து அகமதாபாத் வந்து டேக் ஆஃப் ஆகுறப்போ பிரச்சனை. இது லேண்டிங்ல பிரச்சனை. ஆமா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் பவார் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணி அமோக வெற்றி. அந்த அமோக வெற்றி அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்காக போறாரு அவர். அவருடைய சொந்த மாவட்டம் அது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சது 1991ல அந்த பாராமதி மக்களவை தொகுதியில தான் அவரு ஃபர்ஸ்ட் டைமா அஜித் பவார் ஜெயிச்சிருக்காரு. பட் அந்த ஃப்ளைட்டு அங்க லேண்ட் ஆகுறப்ப தான் ஏர்கிராஃப்ட் கீழ விழுந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலா கிட்டத்தட்ட ரன்வேக்கு மிக அருகில் வந்து கீழ விழுந்திருக்கு அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாங்கன்னா, பனிமூட்டம் அதிகமா இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த ஆக்சுவலா வந்து ஏர் வேக்கன்ட் பாக்கெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சின்ன ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்ஸ் அதெல்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல ஒரு காற்று இல்லாத வெற்றிடம் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்கிரும். அந்த இறங்குறப்ப ஒரு சமயத்துல பைலட்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெரிய ஃப்ளைட்டுங்கிறது வேற மாரி. சின்ன ஃப்ளைட்டுக்கு இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஒரு 8 பேர் கூட உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கங்களேன் இது. ஆக்சுவலா அதுக்கு என்ன சொன்னாங்க,
லேர் ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேர் ஜெட்டுங்கிறது தான் அது 45 அந்த ஒரு மாடல் ஃப்ளைட் அது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காருல்ல, அதே மாதிரி ஃப்ளைட்டு தான் அது. அந்த ஃப்ளைட் ஒன்று வச்சுங்களேன். பட்டு மிகப்பெரிய மூத்த ஒரு அரசியல் பிரமுகராக இருந்திருக்காரு அஜித் பவார். அவருக்கு கிட்டத்தட்ட அவர் யார், அதாவது சரத்பவாருடைய வாரிசு யார் அப்படிங்கிறதுக்கு அவர் பொண்ணுக்கு, அதாவது இவர் யார், அஜித் பவார் யாருன்னா சரத்பவாருடைய அண்ணனுடைய மகன் அவர். பட் அது சரத்பவாரோட பொண்ணு வந்துடுறாங்க, சுப்ரியா வந்துடுறாங்க ஒரு ஸ்டேஜில். சுப்ரியா வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவருக்கும் அஜித் பவாருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அவங்கள வாரிசு யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக பிரித்து போகிறாரு. அதுதான் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைன்னு வச்சுங்களேன். பட் இந்த ஃப்ளைட்டு கிராஃப்ட்டுங்கிறது, இந்த ஆக்சிடெண்ட் வந்து பெக்குலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்னென்னா, கிட்டத்தட்ட காம்பவுண்டை ஒட்டி, கிட்டத்தட்ட ரன்வேயோட காம்பவுண்டை ஒட்டி வந்து விழுந்திருக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூல் ஃபுல் டைட்டாக வந்திருக்கு. அப்போ எப்பவுமே வந்து அந்த டேங்க் ஃபுல்லாக வரும்போது சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய விபத்து ஆகிடும். காரணம் என்னன்னா, எரிபொருள் வந்து அந்த டேங்க் உடஞ்சி அவனை பரவுறதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழுமையாக எரிஞ்சிரும். இப்போ பெரிய ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் எரியும், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எரியும். பட் இது அப்படி கிடையாது. சின்ன கிராஃப்ட்டுங்கிறதுனால உடஞ்ச உடனே அந்த டேங்க் உடனே எல்லா இடத்துலையும் பட்டு உடனே இமிடியேட்டாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் பவார் கிட்டத்தட்ட கருகிட்டார் அப்படிங்கிறாங்க. ஓ! ஆமாம், அந்த அளவுக்கு கருகி இருக்கிறாரு அவர். கிட்டத்தட்ட கூட போனவங்க மொத்தம் 4 பேர், இவரையும் சேர்த்து 5 பேர் தான் வச்சுக்கோங்க. 2 பேர் வந்து பாதுகாவலர், செக்யூரிட்டிஸ், 2 இவருடைய பர்சனல் செக்யூரிட்டிஸ் 2 பேர். ஒருத்தர் வந்து பைலட்டு, இன்னொருத்தர் ஆக்சுவலாக வந்து பணிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ளைட்டுக்கு, அவங்க. மொத்தம் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க அந்த 5 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு விஷயம். மொத்தம் 67 வயசு தான் அவருக்கு, அஜித் பவாருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் அண்டு இந்த சிறிய ரக விமானங்கள் விபத்துங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். பட் இதுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா, மும்பைலேருந்து அவர் கிளம்புன டைமே வந்து பார்த்திங்கன்னா 8:10 கிளம்பியிருக்கு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டு கிளம்பி கிட்டத்தட்ட கரெக்டாக 9:12க்கு விபத்து ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இது வந்து இந்த விபத்து அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெக்குலியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயமா சொல்கிறாங்க. 2 விஷயமா சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக பனிமூட்டம் அப்படின்னு வழக்கமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இது ஒரு விஐபி போகக்கூடிய தனியார் விமானம், டபுள் செக்கப் இருக்குமா. பட் 2 ட்ரிப்பு செக் பண்ணாங்களா? என்ன காரணம்னா, 3000 கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும், அவ்வளோதான். சின்ன ஃப்ளைட்டு தானே, 3000 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. நேற்றைக்கு அதை ஏற்கனவே பயன்படுத்தினாங்களா, இல்லை இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஃப்ளைட்டை எடுத்து போகும்போது இந்த விபத்து நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு சிவில் ஏவியேஷன் அமைச்சகம்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, குறிப்பாக விமானத்தில், தனி விமானத்தில் போகும்போது, விவிஐபிகள் தனியார் விமானத்தில் போகும்போது டபுள் செக்கப்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம்ல, டபுள் செக்கப்புங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. பிரைம் மினிஸ்டரில் ஆரம்பித்து, இது ஜனாதிபதியில் ஆரம்பித்து, மாநில அமைச்சர்கள் வரைக்கும் தனி விமானத்தில் போனால் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் அந்த ப்ரொசீஜர்ஸை இந்த முறை கரெக்டாக நடைமுறை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் இப்போது மும்பையிலேருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. காரணம் என்னென்னா, ரொம்ப நேற்று நைட்டு தான் திடீர்னு அர்ஜென்ட்டாக இந்த ஃப்ளைட்டில் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் பவார் சொல்லியிருக்கார். வழக்கமாக போகும்போது சாதாரண பயணிகள் விமானத்தில் தான் போகிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தவர் திடீர்னு கிளம்பி, இல்லை பர்சனல் ஒர்க்குன்னு 2 ஒர்க் இருக்குது, அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கிறத நேற்று மாலை தான் திடீர்னு ப்ரோக்ராமை மாற்றி அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி போயிருக்கார். ஸோ அதனால் ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையினால டபுள் செக்கப் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் இந்த பிளாக் பாக்ஸ் சொல்கிறோம்ல நம்ம விளக்கமே, அதனால் ஃப்ளைட்டு வந்து இல்லை உண்மையிலேயே டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்லை ஃபாகா அப்படிங்கிறது
விமானியோடைய கடைசி நிமிட வார்த்தைகள், பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கி அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கிறத வச்சு அது இன்னும் கிடைக்கல. கண்டுபிடித்தது பிறகு தான் உண்மையான காரணம் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள். ஆமாக்கி. நீங்க சொன்னது போல இந்தியாவுல தொடர்ந்து இப்படிப்பட்ட தனியார் விமானங்களும் சரி, விமான விபத்துக்கள் வந்து தொடர் கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. நீலகிரியிலே முப்படைகளின் தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் இங்கு தான் அகால மரணம் அடைந்தார். அதுவே ஹெலிகாப்டர். மிகப்பெரிய ஒரு இத்தனைக்கும் அது ஹெலிகாப்டர் வந்து கிராஷ். பாதுகாப்பு ஹெலிகாப்டர் அது. ம். அது தனியார் கூட கிடையாது. ஒரு பாதுகாப்பு துறை சார்ந்த ஒரு ஹெலிகாப்டர்லயே விபத்து. உச்சபட்ச அதிகாரிக்கே ஆமா. ஒரு பாதுகாப்பற்ற தன்மையாக ஏற்பட்டது. அதுதான் சொன்னேனே. அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் குறிப்பா ஃபாக் ப்ராப்ளம் அது இருக்கு. அந்த ஃபாக வந்து சமாளிச்சு போகக்கூடிய டெக்னாலஜி கொண்ட விமானங்கள் நம்மள்ட்ட இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு பைலட்டுகளுக்கு ட்ரெய்னிங் இல்லையா? அப்படிங்கிற 2 ஒரு கேள்வி இப்போ ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கங்களேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஏர் வேக்கன்ட் பாக்கெட்ன்னு சொல்றாங்கல்ல. இப்போ பேசின விஷயங்கள் ஒரு டெக்னிக்கலா பேசுற விஷயங்கள் அவங்க சொல்றது வந்து அதுதான். ஃப்ளைட் நல்லா தான் வந்தது. கரெக்ட்டா ரன்வேக்கு கொஞ்சம் தூரமே வந்தோம். திடீர்னு இறங்கி அப்படியே விழுந்துருச்சு. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பாராமதியுடைய விமான நிலையத்தை ஒட்டி உள்ள பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாறைகள் அதிகம் உள்ள பகுதி அப்படிங்கிறாங்க. இந்த ஃபாகா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாறை இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பட் எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு விமானி. ஓ! வழக்கமா பார்த்தீங்கன்னா, புல் தரை அதிகமா கொண்ட இடங்கள்ல கொண்டாடலாம். இல்லன்னா தண்ணீல இறக்கிருவாங்க. ரொம்ப எமர்ஜென்சி லேண்டிங்கிறப்ப ஈஸியா உங்களுக்கு. பட் இங்கே வந்து அவரால ஒண்ணும் பண்ண முடியல. வேற வழி இல்லாம, சிறிய பாறைகள் கொண்ட ஒரு பகுதியில கொண்டு போய் மோதி, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபியூயல் டேங்க் வெடிச்சிருச்சு. அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே கருகிட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்க வந்து முதல்ல முதல்ல வந்து தகவல் பார்த்தீங்கன்னா, கவலைக்கிடம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் இல்லை. ஸ்பாட்லயே அவரு கருகிட்டாரு அஜித் பவாரு. அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் கருகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வந்திருக்க தகவலா இருக்குங்க. ஓ! இப்ப பிளாக் பாக்ஸ் இப்ப அது வந்து அடுத்தபடியா அது ஆமா, விசாரணைக்கு ஆமா, உள்ளாக்கப்படுவாங்க. வேற என்னென்ன மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷன் போகக்கூடும் சார்? ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வரா இருக்கிறாரு. ஆமா, ஆமா, ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல மகாராஷ்டிராவுல அறியப்படக்கூடியவர். ஒரு நீண்ட ஆமா. பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். அவர் கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஒரு அகால மரணம் அடையும் பொழுது, நிச்சயமாக அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அரசியலை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்டி போடும் சம்பவமாக இந்த சம்பவம் வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும்? பிளாக் பாக்ஸ் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் எப்படி சார் இருக்கும்? அதான் ஐக்கியம் சொல்றேன். இது ஃபாகா இல்ல ஆக்சுவலா டெக்னிக்கல் ஃபால்ட்டா? டபுள் செக்கப் நடந்துச்சா இல்லையா? ம். அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இது பிளாக் பாக்ஸ்ல வச்சு தான் கடைசியில தெரியும். காரணம் என்னன்னா, லேண்டிங் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். லேண்ட் ஆகலங்கிறது சொன்னாரா? இல்ல அன்எக்ஸ்பெக்டடா ஃப்ளைட்டுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும். குறைவு ஹைட்டு மேல போயிட்டு 3000 அடி மேல பறந்துகிட்டு இருக்கிற ஃப்ளைட்டு, லேண்டிங்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போகணும். பட் அவரு கீழ இறங்கி வந்தவரு, திடீர்னு ஏன் ஆக்சுவலா ரன்வேக்கு முன்னாடியே கீழ வந்து விழுந்தது விமானம் அப்படிங்கிறது கேள்வி. பட் இப்ப என்ன இன்னொரு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட பாதையை வந்து பைலட் வந்து தவற விட்டாரு ஆக்சுவலா. அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. அதனால இந்த பிளாக் பாக்ஸ்ல உள்ள கடைசி மெசேஜஸா இருக்கட்டும், கான்வர்சேஷன் அதன் அடிப்படையில தான் அடுத்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதுல ஒரு விஷயம் கொஞ்சம் கிளியர். அதிகாரிகள் எல்லாமே என்னன்னா, சதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கவனக்குறைவுக்கு வாய்ப்பு அதிகம். கவனக்குறைவுன்னா, பைலட்டோடைய கவனக்குறைவா இருக்கும். இல்லன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்கனவே இருந்திருக்கும். போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இல்ல லேண்ட் ஆயிட்டு பார்த்துக்கலாம். அப்படின்னு கடைசி நேரத்தில நடந்ததுக்கான விஷயங்கள். அதுதான் சொன்னேன். டபுள் செக்கப் விஷயங்கள்ல அலட்சியமா அப்படிங்கிறது 2யும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட பிளாக் பாக்ஸ்ல உள்ள தகவல்களின் அடிப்படையில தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தகவல்கள் கிடைக்கும். ஆமாங்க. ஆமா. ஸோ தொழில்நுட்ப கோளாறு மற்றும் அ கவனக்குறைவு. இயற்கையினுடைய அந்த ஒத்துழையாமை, இயற்கையினுடைய சதி இப்படியும் பல மல்டிபிள் ஃபேக்டரா இந்த கிராஷ்ங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா கிம். பட் இதுல என்ன விஷயம்னா, இது அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா பெரிய என்ன காரணம்னா,
மும்பையில வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை அரசியல்ல நீங்க சிவசேனால உடைஞ்சு வந்த ஷிண்டே, ம். அதே மாரி சரத்பவார் கட்சிய 2ஆ உடைச்சுட்டு வெளிய வந்த அஜித் பவார். அவங்க 2 பேரும் தான் பிஜேபிய இந்த கவர்மெண்ட்டுக்கு 2 தூண்களா சப்போர்ட்டா இருந்து இருக்காங்க. ஒர்க் ம். பண்ணாங்க. பட் இப்ப அதுல ஒண்ணு அஜித் பவார் போயிட்டாரு. ஸோ ம். அஜித் பவார் தலைமை போனதுக்கப்புறம் யாரு மீண்டும் அடுத்து? ஆமா. சரத்பவாருக்கு தான் மீண்டும் பவர் ஆவாரு. ஸோ சரத்பவார்ட்ட தான் இவங்க எல்லாம் போவாங்க. வேணா அடுத்த கட்டத்துக்கு அங்க ஆட்கள் யாரும் இல்ல. சுப்ரியா இருக்காங்க. அவங்க வந்து சரத்பவாரோட தான் இருக்காங்க. ஸோ ம். அஜித் பவாருடைய எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய முடிவு அடுத்த கட்டம் என்ன? அவங்க எல்லாம் சரத்பவார் பக்கம் போனால் சரத்பவார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாரா? கவர்மெண்ட் என்ன ஆகும்? கவிழுமா? ம். தொடருமா? அப்படிங்கிற பல ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுல வரப்போகுது. ஓ! கவர்ன்மெண்ட் கவிழக்கூடிய அபாயமும் இருக்கா சார்? ஆமாமாமா. கண்டிப்பா. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நீங்க அஜித் பவார்ல எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளிய வந்துட்டாங்கன்னா, கஷ்டம் இல்ல ம். உங்களுக்கு. ஸோ இந்த ம். மாரி விஷயங்கள்லாம் நெறைய அதனால தான் அவங்க 2 பேருமே காம்பன்சேட் பண்ணணுங்கிறதுனால, அஜித் பவாரையும், ஷிண்டே 2 பேருக்குமே துணை முதல்வர் துணை பதவி முதல்வர். குடுத்து, பிஜேபி 2 பேரையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். பட் ஏற்கனவே நீங்க கடந்த காலம் இறந்துட்டாரு. அவர பத்தி சொல்லக்கூடாது. அஜித் பவார் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் வந்தது. அதனால தான் அவர் பிஜேபிக்கு போனாரு. இந்த வாஷிங் மிஷின்னு சொல்ற வார்த்தை இருக்கலாம் அஜித் பவாருக்கு ஒரு முக்கிய காரணம்னு வச்சுக்கங்களேன். அது என்ன பிஜேபி வாஷிங் மிஷின்ல மட்டும் உடனே ஊழல் உடனே வெளுத்துடுது அப்படிங்கிறது மாரி விஷயம். ஆரம்பத்துல அவர் மேல தான் அந்த குற்றச்சாட்டே இருந்தது. ஸோ போட்டு இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன இது சதியா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். இப்ப அவங்களுக்கு கவலை எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயமாயிடுச்சு. ஓ! பிஜேபியா இருக்கட்டும், அஜித் பவார் டீமா இருக்கட்டும், ஷிண்டே இருக்கட்டும், அவங்களுடைய கவலைகள் எல்லாம் வேற மாரி ஆயிடுச்சு. என்ன மகாராஷ்டிரா அரசியல் தொடருமா? கவிழுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்துருச்சு. பார்ப்போம் இந்த சம்பவங்கள்லாம் என்ன காரணம்? சதி செயலுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல். ஒருவேள பிளாக் பாக்ஸ்ல உள்ள கன்வர்சேஷன் அடிப்படையில பார்க்கும். சதி செயலா அப்படிங்கிறத அடுத்த கட்டமா பார்க்கணும். ம். அதான் உண்மை. இந்தியாவுல கிட்டத்தட்ட முதலமைச்சர் இந்த மாரி ஒரு சம்பவத்துல வந்து சிக்கிறது வந்து, நம்ம கடைசியா பார்த்தது ஆந்திர பிரதேஷனுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ராஜசேகர் ஜெகனப்பா. ரெட்டி அவர்கள் ம். அ இப்படித்தான் அகால மரணம் அடைந்தார். அதுவே ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் அதிர்ச்சிகரும் செய்தியாக ஹெலிகாப்டர் இருந்தது. அவரது. ஹெலிகாப்டர் காணா போணுச்சு. ஹெலிகாப்டர் ம். போணுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏரியால காணா போயிடுச்சு. அது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ரூமோட ம். எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அதுவும் இதே மாரி தான். ஒரு மலை பகுதிக்கு போனதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் காணோம். அது மோதி, அது காட்டுல உடைஞ்சு விழுந்து, சில இது மட்டும் தான் பொருட்கள் மட்டும் தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன். ம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இது அப்படி கிடையாது. கண்கூடா ஃப்ளைட் சுத்தமா எரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஃப்ளைட் வந்து சுத்தமா எரிஞ்சிருச்சு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஃபியூல் வந்து ஃபுல்லா இருந்திருக்கு. அதுதான் சொல்றாங்க. ஃபியூவல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. ஹெலிகாப்டர் அண்ட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் 2க்குமே அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஒருவேளை சின்ன விபத்து, சாதாரண விபத்தா இருந்தா கூட, ஏதாவது போய் லேண்டிங் போய் சரியா க பொசிஷன்ல நிப்பாட்டி இல்லன்னா கூட, சாஞ்சால் கூட அந்த டேங்க்லேருந்து ஃபியூல் வெளிய வந்தால், இமிடியேட்டா ஃபயர் ஆயிடும். சிறிய ம். ரக விமானமோ, ஹெலிகாப்டரோ இருந்தா முற்றிலும் எரிந்துவிடும். யாராலயும் காப்பாத்த முடியாது. யாருமே தப்பிக்க முடியாதுங்கிறது தான் இந்த சம்பவம். அதுக்கு இது மீண்டும் ஒரு உதாரணமா இந்த சம்பவம் நடந்திருக்கு. ம். ஸோ பாராமதியில நடந்த இந்த விபத்து. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த அகால மரணத்தின் மூலமா அங்க அரசியலும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா. இப்போ இப்ப அந்த கவலை தான் இப்ப எல்லாத்துக்கும். அதுதான் நான் சொல்றேன். ம். சோ அஜித் அப்போ பவாருடைய அங்க இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள் பாஜக சைடு போவாங்களா? அல்லது போவாங்களா? தாய் கழகத்துக்கு வந்துருவாங்களா? ஆ அ அந்த மாரி ஒரு அஜித் குழப்பம் வர சரத் ஆரம்பிச்சது. பவார் கூட வந்துருவாங்களா? ஆமா. நீங்க அப்போ கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தினுடைய 85 பிளஸ் 85 பிளஸ் யாரு? சரத் பவார். பட் இன்னும் ஆக்டிவா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. புரியுதுங்களா? ஒண்ணும் விட்டு குடுக்கவே போயிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணும் இருக்காங்க. சுப்ரியாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். ஸோ இப்போ ஏன்னா என்ன இப்ப சமீப காலமா அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா, அஜித் பவார் தன்னுடைய சித்தப்பாவோட காம்ப்ரமைஸ் பண்ணி, அவரோட தொடர்ந்து அரசியல் பண்ணலான்னு ஒரு மனநிலையில இருந்தார். காரணம் பிஜேபி குடுத்த நெருக்கடி, அவங்க தனியா இருந்து எடுத்த சில முடிவுகள், இதெல்லாம் அஜித் பவாருக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஷிண்டேவும் அந்த வருத்தத்தில இருக்காரே. அதுலயுமே இருக்கு. நெறைய அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல பிஜேபி தனியா ம்.
வேட்பாளர்கள போட்டு இவங்க 2 பேருமே பெரிய நெருக்கடி குடுத்துருச்சு. ஷிண்டேயும் குடுத்துருச்சு, அஜித் பவாரும் குடுத்துருச்சு. அதனால அஜித் பவார் வந்து சரி இனிமே போதும். சரத்பவாரோட சேர்ந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தார். அதனால் கடைசி நேரத்தில இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்ல கடைசி காலத்தில வந்து சித்தப்பாவோட இருக்கணும்னு நெனைச்சாரு. அதனால நாங்கலாம் அங்கேயே போறோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடிய குடுக்கும். அதுலலாம் மாற்றம் இல்ல. அதுதான் அஜித் பவார் மரணம்ங்கிறது வந்து மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையையும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது மட்டும் யாராலயும் மறுக்க முடியாது. நிச்சயமா சார். மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்களுடைய இந்த விமான விபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம், அந்த மாநிலத்திலும் சரி, இந்தியா முழுக்கவே ஒரு மிக சோகத்துக்குரியது. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு என்ன? மற்றும் மேலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்டமாக என்ன செல்லும்? அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது அந்த மாநிலத்தில் என்பது சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.